सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि श्री गुरुभ्यो नमः। इत्येवं कथयन्ति केचिदपरे இங்க ஒரு பூர்வபக்ஷம் ஆரம்பிச்சிருக்கார். சிச்சக்தி பரமேஸ்வரஸ்ய முன்னாடி ஸ்லோகம் 228. சிச்சக்தி பரமேஸ்வரஸ்ய விமலா சைதன்யமேவ உச்யதே சத்யைவாஸ்ய ஜடா அபரா பகவதः சக்தி கவித்யோச்யதே संसर्गाच्च मिथस्तयोर्भगवतः शक्त्योर्जगज्जायते असच्छक्त्या सविकारया भगवतः சிச்சக்திருத்ரிச்யதே. இந்த ஸ்லோகத்தினால ஒரு பூர்வபக்ஷம் பண்றார். சில பேர் சொல்றார் இத்தேவம் கதயந்தி கேச்சித் அபரேன்னு அடுத்த ஸ்லோகத்துல வருது இல்லையா? அப்ப அதனால இது ஒரு பூர்வபக்ஷம். அபரே கேச்சிது. சில பேர் என்ன சொல்றார், ஒண்ணும் இல்ல, புதுசா என்ன கேட்கிறாருன்னா, இந்த மாயைன்றத நித்திய கிடையாது, மாயையும் சத்தியம்தான் சொல்றார். அப்படின்னா அத்வைதம் விட வேண்டியதுதான். சைதன்யமும் சத்தியமும் சத்தியம், மாயையும் சத்தியம் சொன்னால் அத்வைதம் போச்சு இல்லையா? அதனால அத்வைதத்துக்கு இது பூர்வபக்ஷம். அதான் கேட்கிறார் பாருங்களோ. சிச்சக்தி பரமேஸ்வரஸ்ய விமலா, பரமேஸ்வரனுடைய சைதன்ய ஸ்வரூபமானது விமலம், எந்த மலவும் கிடையாது. சைதன்யமேவ உச்சியதே. சத்யைவாஸ்ய ஜடா அபரா பகவத சக்தி ஸ்வவித்யா உச்சியதே. அஸ்ய பகவதः அபரா சக்தி, ரெண்டு சக்தி இருக்கு பகவான் இடத்துல. ஒண்ணு சிச்சக்தி, இன்னொன்னு அவித்யா சக்தின்னு சொல்லலாம். அதுல சிச்சக்தியானது விமலமா இருக்கு, இன்னொரு சக்தி அவித்யான்னு பேர், அது ஜடமா இருக்கு. சம்சர்காச்ச மிதஸ்தயோர் பகவத சக்தியோ, இந்த ரெண்டு சக்திகளுக்கும் சம்சர்க்கம் ஏற்படும் பொழுது, சம்பந்தம் ஏற்படும் பொழுது என்ன வருது? ஜெகத் ஜாயதே, ஜெகத் உண்டாகிறது. ஜெகத் ஜாயதே சக்தியா சவிகாரையா பகவத சிச்சக்தி உத்ரிச்யதே. அசச்சக்தியா, அசத்தம் சொன்னா என்ன அர்த்தம்? இங்க அனித்யம் அர்த்தம். மாயா சக்தி நித்தியம் இல்லை, அதான் அது விசேஷம். அதாவது அத்வைதம் மாதிரி இருக்குது, அத்வைதத்துக்கு கிட்ட இருக்குது. அசச்சக்தியா, இந்த அவித்யா சக்திக்கு என்ன விசேஷம்னா, அந்த சக்தி நித்தியம் இல்லை, ஆனா சத்தியமா இருக்கு. பாருங்களேன், நித்தியம் சத்தியம் சொன்னா ஒரே அர்த்தம் இல்லை. நித்தியமா இருக்க வேண்டாம், சத்தியமா இருக்கட்டுமே கேக்குற. அவிகாரையா நித்தியா மாயா சக்தியா ஜெகத் ஜாயதே பகவத சிச்சக்தி உத்ரிச்யதே. அந்த சிச்சக்திக்கு உத்ரேகம், உத்ரேகம்னா ஒரு அதிசயம் ஏற்படுறது, அதுதான் பிரபஞ்சமா மாறுறது. அந்த மாதிரி ஒரு கல்பனை பண்றா சில பேர். இத்தேவம் கதயந்தி கேச்சிதபரே ஸ்ரத்தாலவகம், அவருக்கு கொஞ்சம் ஸ்ரத்த ஜாஸ்தியா இருக்கு அப்படிதான் சொல்லணும். அந்த மாயா சக்தியில அது நித்தியன்னு சொல்றதுக்கு ஒரு மனசு வரல, ஏதோ ஒரு பயம். ஸ்ரத்தாலவம், மாயா சக்தி நித்தியோ அப்படி சொல்ல முடியாது, பகவானுடைய சக்தி ஆச்சே, அது எப்படி நித்தியன்னு சொல்ல முடியும்? அந்த மாதிரி ஒரு பக்தி. அதனால அந்த பக்தியினால ஸ்ரத்தாலவத் புனః கஸ்யாஞ்சித் புவி சம்மதம் விதுஷாம் நேஷ்டந்து பூமியந்தரே. பாருங்க, அது ஒரு சில திருஷ்டியில அது வேணும்னா ரைட்டுன்னு ஒத்துக்கலாம், ஒண்ணும் இல்ல. வியாவகாரிக சத்தியம்னு ஒத்துக்கலாம், வேற ஒண்ணும் முடியாது. பாரமார்த்திக சத்தியம்னு சொல்லவே முடியாது. சொன்னால் என்ன வரும்? அத்வைத பங்கம் தான். கஸ்யாஞ்சித் புவி சம்மதஞ்ச விதுஷாம் நேஷ்டஞ்ச பூமியந்தரே. இன்னொரு லெவல்ல, ஒரு லெவல் தாண்டி அதுக்கப்புறம் பேசும்பொழுது இது சரின்னு சொல்ல முடியாது. கர்மோபாஸ்தி விதான பூமிஷு ததா தத் சம்மதம். எப்படி சம்மதம்னா, சம்மதம் எப்படி சொல்ல முடியும்? கர்மோபாஸ்தி விதான பூமிஷு, அந்த கர்மத்தை விதிக்கக்கூடிய வேதம் இந்த சக்தியே வாஸ்தவம்னு வச்சிருந்த கர்மாக்களை விதிக்கிறது. அப்புறம் உபாசனையை விதிக்கக்கூடிய வேதம் அவித்தியை கூட, அவித்யாவச்சின்ன சைதன்யத்தை பகவதின்னு சொல்றது இல்லையா? நம்ம சம்பிரதாயத்துல பகவான் சொல்ற மாதிரி பகவதின்னு சொல்றது இல்லையா? இந்த அவித்யா சக்தியை ஒரு ஈஸ்வர ரூபமாக வச்சுண்டு, அது கேவலா வித்யா சக்தியே இல்ல, அவித்யா சக்திக்கு ஒரு பிராதானியம் கொடுத்துண்டு, அது ஒரு ஸ்திரீலிங்கமா வச்சுண்டு அப்படிலாம் சொல்லணும் இல்லையா? இந்த அவித்யன்றது ஒரு பகவதி தேவி, மாயா தேவின்னு சொல்லி உபாசனம் விதிக்கிறது. அந்த ஒரு திருஷ்டியில, அந்த ஒரு பார்வையில சரின்னு சொல்லலாம், அவ்வளவுதான். தத் சம்மதம். ஆனா நிர்குணே,
தத்துவே நிர்குணத்து தத்துவத்துக்கு போகிறதா இருந்தால் அது சத்தியம்னு சொல்ல முடியாது. பிரம்மத்தை நிர்குணமாகவும் வச்சுக்கணும், சத்தியமான மாயையும் சத்தியமா இருக்கணும், அதெல்லாம் சேர்த்து சொல்ல முடியாது, சாஸ்திர விருத்தமா போயிடும். தத் பரவேத வாக்கிய விஷயே துவாலோசித்தே நேஷ்யதே. தத்பர வேத வாக்கிய விஷயே துவாலோசித்தே. அந்த தத்துவத்தை காமிக்கக்கூடிய வேத வாக்கியங்களுடைய அர்த்தம் விசாரம் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா இதெல்லாம் போயிடும். அவித்தியும் மித்தியம் தான் சொல்ல வேண்டியதா போயிடும், ஒண்ணுமே அங்க நிக்காது. அதனால நேஷ்யதே அது சாஸ்திரத்துல ஒரு வாஸ்தவிகமான அபிப்பிராயமா எடுத்துக்க முடியாது. அடுத்த ஸ்லோகம். மூர்த்தாமூர்த்த ததுத்த லிங்க புருஷ வியாமிஸ்ர பூதா சிதிர்வீப்சா பூர்வக நேதி நேதி வதன பிரத்வஸ்த சர்வத்வயா சம்பூர்ணே பரமே சுகே பரிஹிருதாசேஷம் அசேஷாசிவே சாஸ்வதே நித்யே சுத்த மகிம்னி தாயினி பதே புண்ணியந்தரே திஷ்டதி. மூர்த்தாமூர்த்த பிராமணம் ஒரு பிராமண பிரதாரண்யத்துல அங்கேதான் நேதி நேதின்னு வரும். மூர்த்தமாகவும் அமூர்த்தமாகவும் உலகத்தை பிரிச்சுண்டு எல்லாத்தையும் விட வேண்டியதா சொல்றது ஸ்ருதி. நேதி நேதின்னு சொல்றது. மூர்த்தாமூர்த்த ததுத்த லிங்க புருஷ வியாமிஸ்ர பூதா சிதி. மூர்த்தம் அமூர்த்தமாகவும் இந்த பூதங்களை பிரிச்சுண்டு அதிலிருந்து வந்ததாக அந்த லிங்காத்மா லிங்க புருஷா லிங்காத்மா புருஷா வாசனாமய லிங்க சரீர விசிஷ்டா அப்படி ஒரு ஆத்மாவை பற்றி சொல்லி தேஷு மிஸ்ரபூதா லிங்க புருஷ வியாமிஸ்ரபூதா சிதி. அதோட ஐக்கியப்பட்ட அப்படின்னா ஆரோபிதமான தாதாத்மியத்தோட இருக்கக்கூடிய சைதன்யம், அந்த சைதன்யத்தை பற்றி சொல்லி அதுக்கப்புறம் ஸ்ருதி என்ன பண்றது? வீப்சா பூர்வகம். வீப்சானா ரெப்பிடேஷன். வீப்சா பூர்வக நேதி 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 நேதின்னு ஒரு தடவை சொல்லல, நேதி நேதின்னு சொல்றது. நேதி நேர்த்தி ஆத்மா இப்படி கூட பிரயோகம் இருக்கு. நேதி நேதின்னு கிரகிக்க வேண்டிய ஆத்ம தத்துவம் நேதி நேர்த்தி ஆத்மா. வீப்சா பூர்வக நேதி நேதி வச்சன பிரத்வஸ்த சர்வத்வயா. வீப்சா பூர்வகேன நேதி நேதி வச்சனேன பிரத்வஸ்தம் சர்வம் துவயம் யஸ்யாம் சிதி சா பிரத்வஸ்த சர்வத்வயாம். ஒரே வார்த்தை. வீப்சாபூர்வக நேதி நேதி வச்சன பிரத்வஸ்த சர்வத்வயா. இந்த வச்சனத்தினால எல்லாமே என்ன சொல்றது? விலகி மாற வேண்டியதா இருக்கு. எல்லா துவைதத்தையும் விலக வைக்கக்கூடிய இந்த வச்சனம் நேதி நேதி வச்சனம். அந்த வச்சனத்தினால அந்த சிதி சுத்தமா பண்றது. அப்பேற்பட்ட சிதி சம்பூர்ணே பரமே சுகே பரிஹிருதாசேஷாசிவே சாஸ்வதே நித்யே சுத்த மகிம்னி தாயினி பரே பூமியந்தரே திஷ்டதி. அப்பேற்பட்ட சைதன்யம் பூமியந்தரே அந்த மோக்ஷாவஸ்தையில அந்த சைதன்யம் ஏகரூபமாக நிக்கிறது. சம்பூர்ணே பரமே சுகே எல்லாமே பிரசித்தமான விசேஷங்கள். பரிஹிருதாசேஷாசிவே அசிவம். அசிவம்னா அமங்கலம். இந்த இடத்துல துவைதம் அர்த்தம். பரிஹிருதம் அசேஷம் அசிவம் எஸ்மின் தத் பரிஹிருதாசேஷாசிவம் தஸ்மின். அப்பேற்பட்ட சைதன்யத்துல பூமியந்தரே சாஸ்வதே நித்யே சுத்த மகிம்னி தாயினி. அது ஒரு புது வார்த்தை. தாயினா வியாபகமாக இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். வியாபிச்சுட்டு இருக்கக்கூடியது, சர்வ வியாபகமா இருக்கக்கூடிய பரே பரமாத்ம தத்துவே பூமியந்தரே திஷ்டதி. அந்த ஒரு லெவல் அது வேறதான் வச்சுக்கணும்னு அர்த்தம். அந்த லெவலுக்கு போறதா இருந்தால் புண்ணியந்தரம். அதுல உலகத்தோடையும் சம்பந்தம் கிடையாது, உலகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய மாயையோடையும் சம்பந்தம் கிடையாது. அப்படின்னா மாய மிச்சதான் வந்து போச்சு. ஜெகன் மகிம்னா ந ஜெகத் பிரசித்தர் ந சின்மஹிம்னா ஜெகத பிரசித்தி ந பிரமாணாத் ஜெகத பிரசித்ததோஸ்ய மாயாமயதா பிரசித்தி. இந்த ஜெகத்தை மாயாமயம் சொல்றது. ஜெகத்தை மாயாமயம் சொல்றது இல்லையா? என்ன காரணம் கேட்டா, ஜெகத்தை எப்படி சித்திக்கிறதுன்னு கேக்குறான். ஜெகத்தை எப்படி சித்திக்கிறது அப்படின்னா, ஜெகத்து என்றது உண்டுன்னு எப்படி தெரியறது? சுயமா தெரியறதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது ஜடமாச்சு இல்லையா? ஜடமாக இருக்கிறதுனால அந்த ஜெகத்து சுயமாகவே இருக்கு, சுயமாகவே தன்னைத்தான் தெரிய வைக்கிறதுன்னு சொல்ல முடியாது, ஜடமாக இருக்கிறது. அதாவது சொல்றார், ஜெகன்மஹிம்னா ஜெகத் பிரசித்தி. இந்த உலகமானது இருக்கு என்றது எதனால தெரியறது? உலகத்தினாலேயே தெரியறதுன்னு சொல்ல முடியுமா? முடியாதுன்னு சொல்றாங்க. சரி, அப்ப சைதன்யத்தினால இருக்குன்னு தெரியறதா? அதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. சின்மஹிம்னாக்கு ஜெகத் பிரசித்தி. சைதன்யம் சப்பிரகாசமா இருக்கு,
அப்ப அதனால ஜெகத் இருக்குன்னு தெரியும் சொன்னால் அதுவும் சரியா சொல்ல முடியாது. ஏன்னா சைதன்யம் சப்பிரகாசமா இருக்குன்றது வாஸ்தவம். இருந்தாலும் அந்த சப்பிரகாச சைதன்யத்துக்கு ஜெகத்தோட வாஸ்தவிகமான சம்பந்தம் இருக்கா, சரியான சம்பந்தம் இருக்கா? இல்ல கேட்டா இல்லைன்னு சொல்லும். அசங்கத்துவம் அசங்கமா இருக்கிறதுனால அந்த சைதன்யத்துக்கு ஜெகத்தை பிரகாசப்படுத்துறதுக்கு தேவையான ஒரு சம்பந்தம் வேணும். ஆனால் வாஸ்தவிகமா நிரூபணம் பண்ண முடியாது. அதனால சைதன்யம் ஜெகத்தை பிரசித்தப்படுத்துறதுக்காக வரல. சைதன்யம் சொப்பிரகாசமா இருந்தாலும் சரி, ஜெகத்தை பிரசித்தப்படுத்தணுமே வச்சிருந்து சைதன்யம் நிக்கல. ஆனா ஜெகத்து தெரியுதுன்றது வாஸ்தவம். சைதன்ய மகிம்னா ஜெகத் பிரசித்தி நவத்தும் சக்கியது. ஆனா சொல்றதா இருந்தா அப்படிதான் சொல்லி ஆகணும். ஆனால் அதுவும் பரமார்த்தமா சொல்ல முடியாது அபிப்பிராயம். ஜெகத் பிரமாணா ஜெகத பிரசித்தி. ஒரு பிரமாணத்தினால பிரபஞ்சத்தினுடைய பிரசித்தியை சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா பிரமாணம் அஜ்ஞான நிவர்த்தகமான விற்பியை உண்டு பண்றது. அதனால அஜ்ஞானம் எங்க இருக்கோ அதுதான் பிரமாணத்துக்கு விஷயமா இருக்கு. அஜ்ஞானம் எங்க இருக்கு கேட்டா சைதன்யத்துலதான் அஜ்ஞானம் இருக்கு. ஜடத்தை கிட்ட அஜ்ஞானம் கிடையாது. அதனால ஜடத்தை பிரகாசப்படுத்துறதுக்கு பிரமாணங்கள் வரல. பிரமாணங்கள் விற்பிகள் மூலமா அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றதுக்காக தான் வந்திருக்கு. ஆனா அஜ்ஞானம் எங்க இருக்கு? ஜடத்தை கிட்ட இருக்கா, சைதன்யத்தை கிட்ட இருக்கா? சைதன்யத்துக்கு தான் இருக்கு. அப்ப பிரமாணம் மூலமா பிரசித்தி எதுக்கு வரும்? சைதன்யத்துக்கு தான் வரும், ஜடத்துக்கு வரவே வராது. அப்ப ஜடத்துக்கு பிரசித்தி எப்படி வருதுப்பா? சந்தேகமா இருக்கும் இல்லையா? அந்த சந்தேகம் நமக்கு தேவை. ஏன்னா அதனாலதான் தெரியுது ஜெகத்து பிரசித்தமா இல்லையான்னு கேட்டா பிரசித்தம் தான். ஜெகத்துன்னு ஒண்ணு இருக்கு, திருஷ்ய பிரபஞ்சம் இருக்குன்றது எல்லோருக்கும் பிரசித்தம். ஆனால் அது எப்படி தெரியுதுன்னு கேட்டா அதுக்கு ஒரு சரியான மார்க்கத்தை யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா இருக்குன்றது தெரியறது. இந்த ஸ்திதியில என்ன சொல்லலாம்? வேற ஒண்ணும் சொல்ல வேண்டாம். மாயாமயம் சொல்லணும். மாயாமயத பிரசித்தி. அழகான ஸ்லோகம். ஜெகன் மகிம்னாம ஜெகத் பிரசித்தி சின்மஹிம்னாபி ஜெகத் பிரசித்தி நஜ பிரமாணாத் ஜெகத பிரசித்தி ததோஸ்ய மாயாமயதா பிரசித்தி. அதனாலதான் நம்ம மாயாமயம்னு சொல்லிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதனாலதான் நம்ம சித்தாந்தத்துல மாயாமயம் சொல்லிட்டு இருக்கோம். இதுதான் அந்த ஸ்லோகத்துன்னு சொல்றார். ஜடத்வஹேதோர்ன ஜெகன்மஹிம்னா. இந்த ஸ்லோகத்துல சொன்ன விஷயத்த அவரே நிரூபணம் பண்றார். ஜெகன்மஹிம்னா ஜெகத பிரசித்தின்னு ஏன் சொல்ல முடியாது கேட்டா சொல்றார் ஜடத்வஹேதோ, ஜடமா இருக்கிறதுனால. சரி, சின்மஹிம்னா சைதன்யத்தினுடைய மகிமையினால ஜெகத்தினுடைய பிரசித்தின்னு ஏன் சொல்ல முடியாது சொல்றார். சின்மஹிம்னா தது அசங்க பாவான். அதுக்கு பதில் சங்கம் இல்லையே, அது அசங்கம் தானே. அதனால சரி, பிரமாணம் மூலமா 5 இந்திரியங்கள் இருக்கு, அனுமானம் இருக்கு, சப்தம் இருக்கு, எல்லாம் இருக்கு இல்லையா? எத்தனையோ பிரமாணங்கள் உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். இது ஒன்றும் ஜெகத்தை பிரகாசப்படுத்துறதுக்கு உபயோகப்படாத கேட்டா சொல்றார் நஜ பிரமாண ததகாரகத்துவா. அதான் சொன்னேன், அதனுடைய அர்த்தம் அதுதான். பிரமாணம் மூலமா இருக்கு, பிரமாணம் மூலமா ஜெகத்து தெரியறதுதான் நம்மளுடைய அனுபவம். ஆனா இது நிரூபணம் பண்ண சொன்னால் கஷ்டமா தான் இருக்கும். அது காரணம் தான் ஏற்கனவே சொன்னேன். பிரமாணத்தினால இன்னொரு விஷயம் சொன்னா, பிரமாணத்தினால ஞானம் உண்டு பண்றதுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா பிரமாணம் ஞானம் சைதன்யம் தானே, அது நித்தியமாச்சே. அதனால பிரமாணத்தினால ஞானம் உண்டு பண்றதுன்னு சொல்ல முடியாது. அப்ப பிரமாணம் என்ன பண்றது? ஒரு விற்த்தியை உண்டு பண்றது, அந்தக்கரண விற்த்தியை உண்டு பண்றது. இந்த அந்தக்கரண விற்பி ஞானமா கேட்டால் உண்மையா ஞானம் கிடையாது. சரி, பிரமாணம் மூலமா அப்ப ஞானம் வருதா கேட்டா வரல. வருது என்ன? அந்தக்கரண விற்பி. அந்தக்கரண விற்பி ஞானமான்னு கேட்டா முக்கிய ஞானம் கிடையாது. அப்ப முக்கியமா ஞானம் எதை சொல்லணுமோ அது பிரமாணம் மூலமா வரக்கூடிய பொருள் கிடையாது ஆச்சு இல்லையா? அதனால பிரமாண தது அகாரகத்துவா. சைதன்யத்தை உண்டு பண்ண முடியாது பிரமாணத்தினால, எதனாலையும் முடியாது. அதனால அர்த்தம் கிருதஸ்ய ஜாட்யாத் அஜடாஜனேஷ்ச யத் காரியம் தத் ஜடம் இது நியமம் இருக்கிறதுனால இந்த சைதன்யம் இந்திரியங்கள் மூலமாக உண்டாகிறதுன்னு சொல்றதா இருந்தால் அதுக்கு அனித்தியத்துவம் போயிடும், ஜடத்துவம் போயிடும். சைதன்யமே இல்லைன்னு சொல்ல வேண்டியதான் போயிடும். அதனால பிரமாணத்துக்கு உபயோகம் சொல்ல முடியாது. ஆனா ஏதோ ஒரு உபயோகம் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியறது, அதெல்லாம் வாஸ்தவம். நமக்கு தெரியறதுன்றது வாஸ்தவம். வாஸ்தவம் சொன்னா தெரியறதுன்றது எல்லோருடைய அனுபவம். அந்த அனுபவத்தை கொஞ்சம் நிரூபணம் பண்ணங்களேன்னு சொன்னா கஷ்டமா தான் இருக்கும். அவ என்ன சொல்லணும்? இதுதான் நிரூபணம், மாயாமயம், அதுதான் நிரூபணம், வேற நிரூபணம். அடுத்த ஸ்லோகம். ந சங்கரோ நாபிச்ச संयुतिस्तयोर नचास्ति तद्वत् समवाय संभवः अतो न
சித் சேத்திய சமன்வயம் பிரதீயதே காதன மூலசங்கதி. சித் சேத்திய சமன்வயம். சித்துன்னு சைதன்யம், சேத்தியம் சொன்னால் சைதன்யத்தினுடைய விஷயம், ஜடம் அர்த்தம், ஜட பிரபஞ்சம் அர்த்தம். சேத்தியம் சேத்தியம் சைதன்யஸ்ய விஷய. அந்த சித்துக்கும் சைதன்யத்துக்கும் சைதன்ய விஷயமான பிரபஞ்சத்துக்கும் ஒரு அன்வயம் சம்பந்தம் எப்படி சம்பவிச்சது, எப்படி வர்றது, எப்படி சொல்ல முடியும்னு கேட்டால் அது சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ததோ ந சேத்திய சமன்வயம் பிரதீயதே காச்சன மூலசங்கதி. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா யாராலையும் சொல்ல முடியாது. ந சங்கரோ நாபிச்ச சயுதிஸ்தயோர் நச்சாஸ்தி தத்வத் சமவாய சம்பவ. இத சைதன்யம் ஜடமாக மாற முடியாது, ஜடம் சைதன்யமாக மாற முடியாது. ஒரே வஸ்து சைதன்யமாகவும் இருக்கு ஜடமாகவும் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படின்னா சங்கரம்னு வரும் தோஷம். சரி, சயோகம்னு சொல்ல முடியுமோ? முடியாது. ஏன்னா சைதன்யம் நிரவயவமா இருக்கு. நிரவயவமான அவயவங்கள் இல்லாத ஒரு வஸ்துவுக்கு சயோகம்னு சொல்ல முடியாது. சரி, சமவாயம்னு சொல்ல முடியுமா? அதுவும் சொல்ல முடியாது. நித்திய சித்தையோ சமவாயான்னு இருக்கிறதுனால ஐத சித்தையோ சம்பந்த சமவாயான்னு இருக்கு இல்லையா, அபிருதக் சித்தையோ சம்பந்த சமவாயான்னு இருக்கும். இது அபிருதக் சித்தம் இல்லை, சமவாயம் சொல்ல இடம் இல்லை, இது சொல்ல வேண்டிய இடம் இல்லை. அதனால சமவாய சம்பந்தம் சொல்ல முடியாது. இப்படி பார்த்தால் பிரசித்தமான சம்பந்தங்கள் ஒன்றும் இங்க கொண்டு வர முடியல. அதனால இதுக்கு எப்படி சம்பந்தம் வந்ததுன்னு கேட்டால் மாயாமயமா வந்துதான், மாயாமயம் தான் சொல்ல முடியும். யோகியதா மாத்திர நிபந்தனோ பவேத் ஜடாத்மனோரத்ர விவக்ஷிதோன்மய ததாஹி தஸ்யா அனபாயி ரூபதா ததாத்மன ஸ்யாத் அனபாயி சம்ஸ்ருதி. பரம்பொருள் யோகியதா மாத்திர நிபந்தனோ பவேத் ஜடாத்மனோ, ஜடஸ்ய ஆத்மனஸ்ய. இந்த ஜடத்துக்கும் ஆத்மாவுக்கும் அത്ര விவக்ஷிதா அன்வய யோகியதா மாத்திர நிபந்தனோ ந பவேத். அது யோகியதையே கிடையாதுன்னு அர்த்தம், யோகியதை கூட கிடையாது. ஜடத்துக்கும் சைதன்யத்துக்கும், இப்பேற்பட்ட நிரவயவமான சைதன்யத்துக்கும் அந்த ஜடத்துக்கும் ஒரு மூல சம்பந்தம் கிடைக்கிறதுக்கு யோகியதையே கிடையாது. யோகியதா மாத்திர நிபந்தனோ பவேத் ஜடாத்மனோர் அத்திர விவக்ஷிதோன்மய ததாஹி தஸ்யா அனபாயி ரூபதா. அப்பேற்பட்ட ஒரு யோகியதை இருந்தால் அது நித்தியமா தான் இருக்கணும். ஒரு யோகியதை உண்டுன்னு சொன்னால் அதுக்கு நாசம் கிடையாது, அது எப்பொழுதும் இருந்துட்டுதான் இருக்கணும். ததாஹி அப்படி சொல்றதா இருந்தால் அர்த்தம். எப்படி சொல்றதா இருந்தால் சைதன்யத்துக்கும் ஜடத்துக்கும் ஒரு அன்வய யோகியதை இருக்குன்னு சொன்னால், அன்வயிக்கிறதுக்கு சம்பந்தப்படுறதுக்கு ஏதாவது ஒரு யோகியதை இருக்குன்னு சொன்னால் அந்த யோகியதை எப்பொழுதும் இருந்துட்டு தான் இருக்கணும். இப்போ பாருங்க, நமக்கு ஏதோ சில விஷயங்கள் பண்றதுக்கு யோகியதை இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, நம்ம அது பண்ணலைன்னா கூட அந்த யோகியதை அங்கே இருக்கு இல்லையா, இருந்துட்டே இருக்கு இல்லையா. எனக்கு இந்த கிரந்தத்தை பாடம் நடத்துறதுக்கு யோகியதை இருக்கு நான் சொல்றதா இருந்தால் அப்படி வச்சுக்கோங்க. இந்த கிரந்தத்துல பாடம் நடத்துறதுக்கு எனக்கு யோகியதை இருக்கு நான் நினைக்கிறதா இருந்தால், இந்த யோகியதை உண்மையா இருக்கிறதா இருந்தால், நான் பாடம் நடத்தலைன்னா கூட அந்த யோகியதை அங்கேயே இருக்கு இல்லையா. ஒருத்தருக்கு ஒரு வேலை, ஏதாவது ஒரு வேலை பண்றதுக்கு யோகியதை இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவர் அந்த வேலை பண்ணாத சமயத்திலயும் அந்த யோகியதை இருக்குன்னு அர்த்தம். அது எப்பொழுதும் இருக்கு, எப்பொழுதும் இருந்தா தான் யோகியதைன்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி இந்த சைதன்யத்துக்கும் ஜடத்துக்கும் அன்வயிக்கிறதுக்கு யோகியதை இருக்குன்னு சொன்னால் அத எங்கேயும் போகவே முடியாது, அங்கே இருந்துட்டே இருக்கும். அனபாயி ரூபதா, அதுக்கு அபாயம் வரவே முடியாது. அதனால என்ன வரும்? அதாத்மனஸ்யாத் அனபாயி சம்சதி. அதனால ஆத்மாவுக்கு சம்சாரத்தோட சம்பந்தம் இருந்துட்டே இருக்கும். அது சம்சார நிவர்த்தியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும், மோட்சம் நடக்காதுன்னு இருக்கும். மோட்சம் என்ற புருஷார்த்தத்தை விட்டுதான் இந்த விஷயம் சொல்ல முடியும். மோட்சம் என்ற புருஷார்த்தம் வேணும்னால் சம்சார நிவர்த்தி வரும்னு சொல்லி ஆகணும். அது சொல்லணும்னால் சைதன்யத்துக்கும் ஜடத்துக்கும் அன்வயிக்கிறதுக்கு யோகியதே இல்லைன்னு சொல்லி ஆகணும். அதனால யோகியதை உண்டு சொல்லக்கூடாது. அதோ வியன் முக்கியம் அதோ ஜெகத் ஜடம் இதாத்மனோஸ்யைவ விவர்த்தயிஷ்யதாம். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, யோகியதே இல்ல, சம்பந்தமே கிடையாது சொன்னால் ஜெகத்தை எப்படி தெரியறது? ஒன்னும் வேண்டாம், பதில் சொல்றார். விவர்த்தம்னு சொல்லுங்க, மாயாமைன்னு சொல்லுங்க, ஒரே வார்த்தை ஒரு நிச்சயம் சொல்லுங்க, பரமார்த்தம்னு சொல்லாதீங்க. இப்ப சரியான வழியில வந்திருக்கும். அதோ வியன் முக்கியம் அதோ ஜெகத் ஜடம் அதஹ ஜெகத். இந்த பிரபஞ்சமானது வியன் முக்கியம், ஆகாசத்தை ஆரம்பிச்ச வாயு ஜலம் அந்த கிரமத்துல வந்திருக்கக்கூடிய இந்த திருஷ்ய பிரபஞ்சமானது சிதாத்மனஹ அஸ்யைவ விவர்த்தகா. இந்த சிதாத்மாவினுடைய ஒரு விவர்த்தம் அப்படின்னா ஒரு மித்யா திருஷ்யம்,
சொப்பன திருஷ்யம் மாதிரி ஒரு மித்யா திருஷ்யம்னு சொல்லுங்களேன். இவர்த்த இஷ்யதாம் அநாத்ய வித்யா பட சம்வர்தௌ சம்வர்தாத்மன ததோபலப்யத்வம் அமுஷ்ய கல்பியதே. அநாத்ய அவித்யா பட சம்வர்தாத்மன, அநாத்ய அவித்யா படம், அனாதியான அவித்யை என்கிற அந்த படம் வஸ்திரம். அதனால சம்வர்தம் ஆவர்தமா இருக்கக்கூடிய ஆத்மாவில ததோபலப்யத்வம் அமுஷ்ய கல்பியதே. இந்த பிரபஞ்சத்துக்கு உபலப்தி ஏற்படுறது எதனால? மாயினால, அநாத்ய வித்யினால. இது சொல்லாமல் வேற எந்த வழியும் கிடையாது. அமுஷ்ய கல்பியதே. சம்வித்தி பேத ததபாவ ததீய ஜென்ம நாசாதயோ நகலு மானபலேன லப்யாக. பாருங்க, சம்வித்தி பேதம். சம்வித்தினா ஞானம், ஞானத்தினுடைய பரஸ்பர பேதம். தது அபாவம், ஞானாபாவம். ததீய ஜென்ம, ஞானத்தினுடைய உற்பத்தி. நாசம், ஞானத்தினுடைய நாசம். இப்ப ஏற்பட்ட இந்த ஞானத்தை சம்பந்திச்ச நம்ம லோகத்துல சொல்லக்கூடிய இத்தனை விஷயங்களும் நகலு மானபலேன லப்யாக. சொல்லுங்க, தாராளமா லோகத்துல சொல்லலாமே தவிர இது ஒரு பிரமாணம் மூலமா சொல்றதுன்னு சொல்லவே முடியாது. ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு. இந்த தர்க்கத்தோட நம்ம அதுல உள்ளுக்குள்ள நுழையிறதா இருந்தால் எல்லாமே சிரமமா தான் இருக்கும். சம்வித்தி பேத ததபாவ ததீய ஜென்மநாசாதய. சம்வித்தியோட பேதம், சம்வித்தியோட அபாவம், சம்வித்தியோட ஜென்ம, சம்வித்தியோட நாசம், இது எல்லாமே சம்வித்தினா ஞானம். இது ஒண்ணுமே நகலு மானபலேன லப்யா, ஒரு பிரமாண பலமா பிரமாணம் வச்சுன்னு சொல்ல முடியாது. ஏதோ தெரியுது. அப்ப எப்படி? உபாதி பேதத்தினாலே சொல்லணும். வாஸ்தவமா பேதம் நிரூபணம் பண்ண முடியாதுன்னா அடுத்த வழி என்ன? ஔபாதிகோ பேதா அப்படின்னா பேத பிரமம். இதுதான் வழி. அஹ்யஸ்தி மானமிக கிஞ்சன தத் எதஸ்யா தர்மஸ்வரூப விஷயீகரணே சமர்த்தம். அஸ்யாக தர்ம, இந்த சம்வித்தேகே பேதம், ஜென்ம, உற்பத்தி, நாசம் இதெல்லாம் சொல்றதுக்கு பிரமாணம் கிடையாது. அஹ்யஸ்தி மானமிக கிஞ்சன தத் எது அஸ்யாக தர்மஸ்வரூப விஷயீகரணே. இப்பேற்பட்ட சொன்ன தர்மங்களையும் அதனுடைய ஸ்வரூபத்தையும் விஷயீகரிக்கிறதுக்கு ஒரு பிரமாணம் கிடையாது. ஏனால் ஞானம் இருக்கிறதுனாலேயே பிரமாணங்கள் பிரவர்த்திக்கிறது. அதனால ஞான ஸ்வரூபத்தை பிரமாணம் மூலமா நிரூபணம் பண்ண முடியாது. அது சுப்பிரகாசமா இருக்கணும். தஸ்மான்ன மானபலதா. ஞானம் என்றது இருக்கு என்றது எப்படி தெரியுது? அந்த ஞானம் என்ற பொருள் சொப்பிரகாசமா இருக்கிறதுனால தெரியுது, பிரமாணத்தினால தெரியறது இல்லை. நமக்கு அறிவு எப்படி பிரகாசிக்கிறதுனா, அறிவு சொப்பிரகாசமா இருக்கு, அதனால பிரகாசிக்கிறத வழிய இந்த பிரமாணம் மூலமா ஞானத்தை தெரிஞ்சுக்கிறோம் அப்படி கிடையாது. தஸ்மான்ன மானபலதா நிருபாதிகஸ்ய சம்வேதனஸ்ய கடதே விஷயத்துவஹேது ஏவஞ்ச மானபல சித்தி சமன்வயேன சித்த ஜடஸ்த ஜெகதோ ந கதாச்சித். பிரமாணத்தினுடைய பலமா நிருபாதிகமான சம்வேதனம், உபாதி சூன்யமான கேவல ஞானம் என்றது ஒரு பிரமாணத்தினுடைய பலம். ஒரு பிரமாண வியாபாரத்தினால, ஒரு சென்சோர்கன் மூலமோ ஏதோ ஒரு பிரமாண வியாபாரம் மூலமாக வரக்கூடியது கிடையாது. அது வர்றதுன்னு நமக்கு அனுபவம் இருக்குன்னா அது ஏதோ ஒரு சோபாதிகமான அது ஒரு வச்சுக்கோக்கு விற்பியோ ஏதோ சொல்லணும். சைதன்ய ரூபமான ஞானம் சொப்பிரகாசமா தான் வச்சுக்கணும். இல்லைன்னா அதுவும் ஞானத்துக்கு விஷயம்னு வரும். அப்போ ஒரிஜினல் ஞானம் என்ன? சைதன்யம் ஒரிஜினல் ஞானம் இல்லைன்னால் அதுவும் ஞானத்தினுடைய விஷயம்தான். அதை பத்தி இன்னொரு ஞானம், அதை அந்த ஞானத்தையும் விஷயமாகி ஆக்கிக்கொண்டு இன்னொரு ஞானம், அப்படி அனவஸ்தா தோஷம் வருது. அதனால எங்கேயாவது ஒரு இடத்துல முடிக்கணும். அப்ப சைதன்யம் சொப்பிரகாசம் சொல்லி முடிக்கலாம். ஏவஞ்ச மானபலதா ஏவஞ்ச மானபல சித்தி சமன்வயேன சித்த ஜடஸ்த ஜெகதோன்னா கதாச்சித். அதனால ஒரு பிரமாணத்தினுடைய பலமா ஜெகத்து என்றது சித்திக்கிறது என்றத சொல்ல முடியாது. ஜடஸ்த ஜெகதா, ஜடமான ஜெகத்துக்கு சுயமாகவும் சித்தி இல்லை. சைதன்ய சம்பந்தத்தினால சித்தின்னு சொல்லணும். அதுவும் பாரமார்த்திக சம்பந்தம்னு சொல்ல முடியாது. பிரமாணத்தினால சித்தின்னு சொல்ல முடியாது. அப்படி இருந்தால் எப்படி சித்தி சொல்ல முடியும்? மாயினால சொப்பனம் எப்படி தெரியறதோ அப்படிதான் தெரியறதுன்னு சொல்லணும். வேற வழி. இதரேதராத்தியாசனமஸ்வனயோ இதரேதராத்தியசனமஸ்வனயோ உபயோரது திருகதிருஷோர் அனிஷம் அபரஸ்பர வெதிகரானுபவாதிக சுக்திகாரஜப விப்ரமவது. அதனால இதரேதராபியாசத்தை வச்சுக்கோங்க. இதரேதர பரஸ்பராபியாசம், ஜடத்துக்கும் சைதன்யத்துக்கும் பரஸ்பர அத்தியாசம், கால்பனிகமான ஐக்கியம். வாஸ்தவிகமான ஐக்கியத்தை சொல்ல முடியாதுன்னா என்ன அடுத்த வழி? கால்பனிகமான ஐக்கியத்தை சொல்லலாம். இதரேதராபியசனம் அஸ்து அனயோகு பரஸ்பரம் அனயோகு சித் ஜடயோகு. இதரேதராபியசனம் பரஸ்பராபியாசம், பரஸ்பர ஆரோபம் இருக்கட்டுமே. உபயோ அதஹ திருக் அதிருஷோ திருக் அதிருக். திருக்குன்னா சைதன்யம்,
அதற்குன்னா ஜடம். இந்த ரெண்டுத்துக்கும் அனிஷம் எப்பொழுதும் அனாதிகாலமா இந்த சாதாத்மியாத்தியாசத்தை வச்சுக்கோங்க. அபரஸ்பர வெதிகர அனுபவம், பரஸ்பர வெதிகர அனுபூயத்தை அப்படின்னா பரஸ்பர சாங்கரியமா தெரியறது நமக்கு. ஜடத்துல சைதன்யம் தெரியறது, சைதன்யத்துல ஜடத்துவம் தெரியறது, எல்லாமே தெரியுது. இந்த ஜடமான சரீரம் சேதனமா தெரியறது இல்லையா? சுத்த சேதனமான ஞானம் சில சமயத்துல ஜட ஸ்தூலமா தெரியுது. அகம் ஸ்தூலகா என்ற இடத்துல ஆத்மாவே ஸ்தூலமா தெரியறது இல்லையா? அதுதான் அனுபவம். அயோதகதி சொல்ற மாதிரி பரஸ்பராத்தியாசம் அந்த அனுபவம் இருக்கிறதுனால அபரஸ்பர வியதிகரானுபவாதிக சுக்திகா ரஜத விபவத், சுக்திகையில ரஜத தாதாத்மியம் தெரியறது. அந்த மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்றார். சம்சித்தா சவிலாச மோக விஷயே வஸ்துன்ய அதிஷ்டானகீர்நாதாரேத்யசனஸ்ய வஸ்துனி ததோ ஸ்தானே மகான் சம்பிரமः கேஷாஞ்சித் மகதாம் அனூனதமசாம் பாண்டித்ய கர்வாதயம் அந்யோன்யாத்யசனே நிராஸ்பதமிதம் சூன்யம் ஜெகத் ஸ்யாதிதி. இப்போ இதை நான் அடுத்த தடவை சொல்றேன், ஏன்னா இது வேற கேள்வி. இந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. அப்போ இதர அத்தியாசம் பரஸ்பராத்தியாசத்தை வச்சுட்டுதான் இதெல்லாம் சொல்ல முடியும் சொல்லி முடிச்சிருக்கார். அதுக்கப்புறம் என்ன கேள்வி வருதுன்னா, பரஸ்பராத்தியாசம் ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் பரஸ்பராத்தியாசம் சொல்றதா இருந்தால் அது ரெண்டுமே கெட்டு போயிடுமே. அதனால சூன்யவாதத்துக்கு வந்துடுமோன்னு ஒரு பயம். அந்த கேள்வியை கேட்கிறார் இந்த ஸ்லோகத்துல. அதுக்கு பதில் கொடுக்கணும். அது மேற்கொண்டு அப்புறம் சொல்ல போறார். இதோட இன்னைக்கு முடிக்கிறேன். நமஸ்காரம்.